நன்றி. ஸோ அவர் சொன்னது ரொம்ப அருமையாக சொன்னார். ஸோ அதிகமான பொருள் பார்த்தீங்கன்னா மாட்டுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருள் தான். அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சுக்கோ. இது நீ வீட்டிலேயே ரெடி பண்ணி உன் வீட்டில் செடி வச்சிருக்க, மரம் வச்சிருக்க அப்படின்னா நீயே ஊத்தலாம். பயிர்கள் பார்த்தேன்னா ரொம்ப வேகமான வளர்ச்சியை தரக்கூடியது. சரியா? இதுக்கு பேர் பஞ்சகாவியம்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு ஜீவாமிர்தம்னு பேரு. ஜீவம்னா உயிர். சரியா? உயிரை என்ன செய்யறது? உயிரை என்ன செய்யறது? வளர்க்கறது. சரியா? அதுக்கு உண்டான பொருள்கள் என்னென்னன்றதை சொல்லுங்க. பஞ்சகாவியம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். சரியா? இது என்ன அப்படின்னா தாவரங்கள் வளரக்கூடியதுக்கு நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து மாதிரி தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வீட்டுல செடி நம்மளே சொந்தமா வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம உரம் என்ன போடுவோம் அப்படின்னா மாட்டுச்சாணம் போடுவோம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்புழு உரம் போடுவோம் இல்லையா? அந்த மண்புழு உரம் வந்து ஃபுல்லாமே வெளியில வாங்கணும் அப்படின்னா விலை வந்து அதிகமா இருக்கும். நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியது. வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி சிப்பிப்பாறை. எங்கள் இலக்கு பிளாஸ்டிக் இல்லாத பள்ளி வளாகம். பள்ளி வளாகத்திலும் வகுப்பறைகளிலும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது இலக்காக கொண்டுள்ளோம். மாணவ மாணவிகளிடம் வகுப்பு வாரியாக மிஷன் இயற்கையின் கீழ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது எப்படி என்ற விளக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த செயல்முறைகளுக்கு பின்பு பிளாஸ்டிக் பேப்பரில் பாக்கெட் செய்யப்பட்ட தின்பண்டங்களின் பயன்பாடு குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் அதிகமான பிளாஸ்டிக் குப்பை சேர்ந்து வந்தது. மிஷன் இயற்கை செயல்பாடுகளுக்கு பின்பு பள்ளி வளாகம் முழுவதும் பிளாஸ்டிக் குப்பை குறைந்துள்ளது. மாற்றத்தை நோக்கி எங்களின் செயல்பாடுகள் வெற்றியை தந்தது. நன்றி.
சார். வணக்கம் சார். நான் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எக்கோ கோஆர்டினேட்டராக இருக்கேன். இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரோர் அமைப்பும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பசுமை சாம்பியன் அவார்டுக்கு ரோர் அமைப்பிலேருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதில் வண்ணத்து பூச்சிகளை பற்றியும் தட்டானம் பற்றியும் மரங்களை பற்றியும் மற்ற சின்ன உயிரினங்கள் பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விவேக் அவர்களுடைய பங்களிப்பாக அதை பற்றி மாணவர்களுக்கு விளக்கும்படி சொன்னார். ஆர்ஐடியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கோஆர்டினேட்டர் மிஸ் மகேந்திரன் அவரும் மரங்களை பற்றியும் மரங்களுடைய அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றியும் சொன்னார். அங்கே இருந்த ரொம்ப பழமையான மரங்களை பற்றியும் சொன்னாங்க. அடுத்தபடியாக ட்ரீ அமைப்பில் இருந்து வந்த செல்வி அவர்கள் அவங்களுடைய பங்களிப்பாக இயற்கையை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த இயற்கை ஆர்வலராக அதில் பங்கெடுத்து கொண்ட ரோர் அமைப்பினுடைய ராம்குமார் மற்றும் நரேன் அவர்களும் அவங்களுடைய ஆர்வத்தை பற்றியும் சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த களப்பயணம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. எதிர்காலத்தில் இது மாதிரி நிறைய களப்பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தா மாணவர்களுக்கு இயற்கையின் மேலே ஒரு பெரிய புரிதல் வரும். அதனுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கெடுப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. மகாத்மா காந்திஜி இருக்கார்ல, நம்ம தேச தந்தைன்னு சொல்கிறோம்னா, அவர் வந்து இந்த மரத்தின் கீழே ப்ரேயர் கண்டக்ட் பண்ணிருக்காரு. இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு, இங்கே இந்த மரத்தின் கீழே நடத்திருக்காரு. அதுபோல் வந்து இந்த மரம் வந்து ஒரு 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 ஐகான் சொல்லுவோம்ல, ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லுவோம்ல. ராஜபாளையம்னா நிறைய இதெல்லாம் சொல்லுவோம். ராஜபாளையம் நாயை பற்றி சொல்லுவோம், மாம்பழம் பற்றி சொல்லுவோம். அதே போல் இந்த மரமும் வந்து இந்த ராஜபாளையத்துக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு இது. கிட்டத்தட்ட வந்து 700 வருஷத்துக்கு முந்தினது. இது வந்து நம்ம இளமம் பஞ்சு மரம் இருக்க தெரியுமா, இளம் பஞ்சு போங்கள்ல, அந்த மரத்தினுடைய ரிலேட்டிவ், அதனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். ஓகே, இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது, அதே போல் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நம்ம நாட்டுக்கு வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா, அதாவது ஒரு யாராவது வந்து இப்போ நம்ம நாட்டில் நிறைய பேர் ஆப்பிரிக்கா போகிறாங்க, ஏன்னா ட்ரேடு வியாபாரம் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து அங்கே வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி சிப்பிப்பாறை மிஷன் இயற்கை பள்ளி வளாகத்தில் தினமும் சேரும் குப்பைகளை அப்புறப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. மாணவ மாணவியர் பிளாஸ்டிக் தாளில் பேக் பண்ணப்பட்ட உணவு பண்டங்களை பயன்படுத்திவிட்டு வீசி எறியும் பழக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தா வண்ணம் சரி செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. தேசிய பசுமை படையின் மாணவ உறுப்பினர்களை கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்வது என்று தலைமை ஆசிரியரின் ஆலோசனைப்படி முடிவு செய்யப்பட்டது. சேரும் குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என பிரித்து மக்கும் குப்பையை உரக்குழியில் சேர்ப்பது என்றும், மக்காத குப்பைகளான ஐஸ் கவர், சாக்லேட் பேப்பர், பிஸ்கட் கவர், உபயோகம் முடிந்த பால் பாயிண்ட் பேனா போன்றவற்றை பிரித்து சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. சேரும் மக்கும் குப்பையை மாணவ மாணவியர்கள் சிறு குழுக்களாக பிரிந்து குப்பைகளை சேகரித்து பராமரித்து வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதிலிருந்து பெறப்படும் மக்கிய குப்பைகளை பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மக்காத குப்பைகளை பள்ளி வளாகத்தில் சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த செயல்பாடுகள் மூலமாக பள்ளி வளாகத்தில் தேவையற்ற குப்பைகள் வீசுவதை அனைத்து மாணவ மாணவியர்களும் வெகுவாக குறைத்து கொண்டனர். பள்ளி வளாகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இச்செயல்பாடுகளுக்கு காரணமான மாணவ உறுப்பினர்களை பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் என்ற முறையில் வெகுவாக பாராட்டுகிறேன்,
பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.